அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRBயில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 39 டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அறிவிப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், TNMRBயில் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியின் பெயர் வந்து டென்டல் ஹைஜீனிஸ்ட். 39 காலியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. ரிசர்வேஷன் வைஸ் வேகன்சி யார் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 39 டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான விவரம் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 35,400 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13/10/2025 அதிலிருந்து 2/11/2025 2ஆம் தேதி அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான சம்பள விகிதம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டி பர்சனுக்கு, எக்ஸர்விஸ்மென்க்கு, இவங்களுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதாவது எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்குன்னா ST, SCA, SC, MBC, DNC, BCM மற்றும் BC கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. OC கேட்டகரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவான 32 வயது உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு. டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டி பர்சன் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு அதிகபட்சம் 42 வயதாகவும், எக்ஸர்விஸ்மேன்னா 48 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ST, SCA, SC, MBC, DNC, BCM, BC கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. ஓகேவா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 12ஆம் வகுப்பில் அது வந்து நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் வச்சு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி. இது வச்சு நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட்லாம் வச்சு படித்து 12th முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வச்சு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு 2 வருட கோர்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டேட் டென்டல் கவுன்சில்லையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு டென்டல் ஹைஜீனிஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் படிச்சிங்கன்னா தெரியும். ப்ரொவைடட் தட் கேண்டிடேட்ஸ் வித் SSLC அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ப்ரீஃபாக இந்த குவாலிஃபிகேஷனை படிங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு மற்ற விவரங்கள் எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம், இன்டர்வியூ அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை வைத்து உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு 50% மார்க் வெயிட்டேஜ் வச்சு பார்ப்பாங்க. அடுத்து நீங்கள் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களுக்கு 30% வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. 10th மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 20% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு டோட்டல் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் ஒரு % வச்சு அதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த முதல்ல கீழே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, SSLC அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் டென்டல் ஹைஜீனிஸ்ட் முடித்தவங்களுக்கு, அதாவது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து உங்களுக்கு 60% பார்த்து 12th மார்க் பார்க்காம 10th மார்க்குக்கு 40% வச்சு பார்க்குற மாதிரி உங்களை தேர்ந்தெடுக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த % விகிதத்தில் தான் உங்களுடைய மதிப்பெண்களை ஆராய்ந்து எவ்வளோ % நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்து அதில் முன்னுரிமையில் இருக்கவங்க, அப்புறம் கேட்டகரி வைஸ் அவங்க வேக்கன்சி 39 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ ஒதுங்கியிருக்கு, அதில் யார் ஹையாக இருக்காங்கங்கிறத பார்த்து ஒரு லிஸ்ட்டு விட்டு அவங்கள தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு
கூப்பிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டென்டல் ஹைஜீனிஸ்டில் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 300 அப்ளிகேஷன் ஃபீஸும், இது இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்கன்னா அதில் டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க எம்ஆர்பியில் அப்படின்னாக்க இதில் நீங்கள் நியூ யூஸருக்கு கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டென்டல் ஹைஜீனிஸ்ட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அவங்க நம்ம முதல்ல பார்த்த டேட்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த பேஜில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இந்த விவரத்தை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த டிஎன்எம்ஆர்பியில் வந்திருக்க இந்த அப்டேட் தான் இது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு அப்டேட் நான் சொல்லணும். டிஎன்எம்ஆர்பிலேயே லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கு அந்த ஃபுட் சேஃப்டி சப்பார்டினேட் சர்வீஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தில் பாருங்கள், மெடிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அந்த அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அது வரும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்டில் அந்த விஷயத்தை கேட்டுட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். இந்த விவரத்தை உள்வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.